வாய்ப்பை வழங்கியதற்காக உங்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றி. திருக்குறள் சொல்ல சொல்ல மனம் உற்சாகம் அடையும். அதோட சேர்ந்து நாம் எல்லாருமே ஒரு பொதுவான சிந்தனைக்கு வருவதற்கான ஒரு வாய்ப்பு திருக்குறளில் நிறைய இருக்குது. இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, திருக்குறள் கட்டமைப்பே ரொம்ப அற்புதமாக இருக்கும். மனித குலம் பெற வேண்டிய உடைமைகள் என்று சொன்னால் நிறைய இருக்குது. அதில் ஒரு பட்டியல் அருமையாக கொடுக்குறாரு. அன்புடைமை, அறிவுடைமை, அருளுடைமை, அடக்கமுடைமை, பண்புடைமை, ஆளுடைமை அப்படின்னு மனித குலத்துக்கு என்ன உடைமையெல்லாம் தேவை இருக்கோ அது உடைமை என்கிற தலைப்பில் அருமையாக போடுறாரு வள்ளுவர். அவருடைய ஒரு நுட்பமான அறிவு என்னன்னு கேட்டிங்கன்னா, அன்புடைமையை கொண்டு வந்து அறத்துப்பாலில் வைக்கிறார், அறிவுடைமையை கொண்டு போய் பொருள் பாலில் வைக்கிறார். இப்போ அதுக்கு என்ன அர்த்தம் கேட்டிங்கன்னா, ஒருத்தர் அன்போடு இருப்பது என்பது அறம், வாழ்க்கையின் அறம். அவசியம் தேவை அன்பு மனிதர்களுக்கு. அப்போ அறிவு தேவையில்லையான்னு ஒரு கேள்வி வரும். அறிவு தேவை, ஆனால் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு பெற்றிருப்பது என்பதுதான் சிறப்பு. அது பொருளை ஈட்டி தரும், நமக்கு பெரும் ஒரு புகழையும் ஈட்டி தரும். அதனால் அதை கொண்டு போய் பொருளதிகாரத்திலையும் அன்புடைமையை அறத்திலையும் கொண்டு வந்து வைக்கிறார். இப்போ நான் இன்னைக்கு எடுத்துக்கிட்டது என்னன்னா, அறிவுடைமையில் முதல் குறள், அதாவது 43வது அதிகாரம் அறிவுடைமை என்பது 421வது குறள். அறிவு அற்றம் காக்கும் கருவி, செருவார்க்கும் உள்ளளிக்கலாக அரண். இதுதான் குறள். அறிவு அற்றம் காக்கும் கருவி, செருவார்க்கும் உள்ளளிக்கலாக அரண். அறிவு என்பது அற்றம் காக்குமா. அற்றம் என்பது நமக்கு வரக்கூடிய அழிவு, நமக்கு வரக்கூடிய சிரமங்களை காக்கும் கருவி என்று சொல்றார். அதோட இன்னொரு பெரிய வேலை என்ன செய்யுதுன்னா, நம்மளுடைய எதிரிகளாக கருதக்கூடிய அல்லது நம்மை வீழ்த்த வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்களுக்கு நமக்கு உள்ளே இருக்கிற ஒரு மாபெரும் அரணாக இருப்பது அறிவுங்கிறது. ரெண்டு செய்தி அதில் சொல்றாரு. ஒன்று அறிவு என்பது ஒரு கருவி என்று சொல்லுறாரு. இன்னொன்று என்ன சொல்றாருன்னா, அது ஒரு அரண் அப்படிங்கிறாரு. இந்த கருவி என்பதை கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வித்தியாசமான ஒரு சிந்தனை வரும். எப்படின்னா, அன்பை அன்பின் வழியது உயிர்நிலை, அகிதில்லாருக்கு என்பதோல் பொறுத்த உடம்புன்றாரு. அன்பில்லாத ஒருத்த மனுஷன் இருக்கான்னா அந்த வெறும் தோலும் எலும்புமா இருக்கக்கூடிய ஒரு எலும்புக்கூடு, கிட்டத்தட்ட பிணம். அப்ப அது ரொம்ப 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 அவசியமானது உயிர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அறிவை கருவின்றார். ஏன் கருவின்னா, கருவி நல்ல காரியத்திற்கு பயன்படுத்த முடியும், அதுவே கொலை கருவியாகவும் மாற முடியும். ஒரு பழத்தையும் நறுக்கலாம், எதிரியையும் குத்தலாம். ஆக ரெண்டு இருமுனை கூர்மையான ஒரு ஆயுதம் போல. அதை எப்படி வார்த்தையை போடுறாரு பாருங்க. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த சிந்தனை வருது பாருங்க. அறிவு என்பது கருவி, அதை உன்னை பாதுகாப்பதற்காக பயன்படுத்தி கொண்டால் நீ நல்ல வாழ்க்கையை வாழலாம், பிறரை அழிப்பதற்கு என்றால் அது பேரழிவை உண்டாக்கும் என்கிறது போல சொல்கிறார். ஆகவே அறிவு அற்றம் காக்கும் கருவி, செருவார்க்கும் உள்ளடிக்கலாக அரண் என்கிற இந்த குறளோடு இன்றைய உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.